இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி முட்டை சேமியா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா வாங்க. இப்போ ஒரு கடாயில் வாட்டர் எடுத்துக்கிட்டு இப்போ 3 பாக்கெட் நான் அணில் ராகி சேமியா இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு காய் ஸ்டீம் பண்ணுற பவுல் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் இந்த மாதிரி சேமியாவை நல்லா உதுத்தி விட்டுருங்க. உதுத்தி விட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடி ஒரு குண்டாவில் தண்ணி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதை அது மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கில் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை ஒதுக்கி விட்டுட்டு ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றி முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆவி பிடிச்சி வச்சுருக்க சேமியாவையும் இதோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 கப்பு தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடியை போட்டு மூடி 4 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சூடாக ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது கூட தேங்காய் சட்னி வச்சு பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.